Hey hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி மேக்கப் லுக். ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் இது வந்து கொஞ்சம் கிளாசிக் ஐ மேக்கப் லுக் அண்ட் கொஞ்சம் போல்ட் லிப்ஸ், அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிக்ஸ் ஹேர் ஸ்டைல். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ சேம் மேக்கப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ரோஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கன்னு கேட்டிங்க. அதனால தான் நான் அந்த டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்குது. உங்களுக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணல. பட் இது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நான் வந்து கிளென்சிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸுக்கு ஏன் கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃப்ளாலெஸ் லுக் இருக்கணும். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து இம்ப்யூரிட்டி இல்லைனா வந்து ரொம்ப டாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்காது, இல்லைனா திட்டு ஆகும், இல்லை பேட்சி ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் போர்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹைட்ரா கிளென்சிங் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டெர்மாவியூ ஹைட்ரா கிளென்சிங் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். எவ்ரி மேக்கப் பண்ண முன்னாடி இந்த கிளென்சிங் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டோனர் அப்ளை பண்ணணும். டோனர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கிளென்சிங் பண்ணனால நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பயோட்டிக் டோனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ண போகிறேன் என்னோட ஸ்கின்னுக்கு. இந்த ஸ்டெப் வந்து எப்போவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். ஏன்னா நம்மளோட மேக்கப்பாக இருக்கட்டும் இல்லை நம்ம போடக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வைக்கிறதுக்கு, ஃப்ளாலெஸ்ஸாக வைக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப்பையும் நான் பண்ணிக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நியூட்ரி ட்ரம் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்பெஷலி மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சொல்லலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு தென் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிரான்ஸ். ஆக்சுவலாக இந்த ஷேடு வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப டார்க்கர் அண்ட் என்கிட்ட வந்து பீச் ஷேடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பியூட்டிஃபுல் பிரான்ஸ் அண்ட் பீச் ரெண்டையும் வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் ஷேடை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி அது வந்து என்னோடய ஸ்கின்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா பியூட்டிஃபுல் பிரான்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் கலர் இருக்கிற மாதிரி இருந்தது புக் பண்ணும்போது, பட் வந்தபோது தான் தெரிஞ்சது அது ரொம்ப 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 டார்க் ஷேட். ஸோ அதனால தான் நான் என்கிட்ட ஆல்ரெடி பீச் ஷேடு இருந்தது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு இந்த மாதிரி ஷேடு மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து கன்சீலர். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கன்சீலர் ஏன் பண்ணுறீங்க, டபுள் டைம் ஏன் ரெண்டு வாட்டி பண்ணுறீங்க, இப்படிலாம் நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரொஃபஷ்னல் டெக்னிக். நான் அது எல்லாமே வந்து இதிலே ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து அதுக்கான கிளாஸஸ் எடுக்கும் போது நான் அதை பற்றி ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போது இந்த கன்சீலர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய அண்டர் ஐ வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் நம்மளோட அண்டர் ஐ வந்து கொஞ்சம் பிரைட்டனும் பண்ணும். ஸோ 2-in-1 கன்சீலர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பியூட்டி பிளெண்டரால் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து சூப்பராக அது வந்து செட் ஆயிரும். எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் பவுடர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ப்ரான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் காஸ்மெட்டிக் உள்ளதை எடுத்துருக்கேன், ஜஸ்ட் ப்ரான்ஸ் அண்ட் அப்புறம் கொஞ்சமாக நோஸில் வந்து கட் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ரெவல்யூஷனுக்குள்ள ப்ளஷ் பேலட். ஸோ இந்த பேலட்டில் நான் காமிக்கிற இந்த ஷேடு வந்து என்னோடய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வந்து ஷிம்மரிங் கூட. ஸோ கொஞ்சம் வந்து ஃபங்க்ஷன் டைமில் ஸ்பெஷலி இந்த மாதிரி லைட்லாம் படும்போது ரொம்ப அப்படி சீக்ஸ் வந்து ரொம்ப தூக்கி காட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மிஸ் கிளார் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் காமிக்கிற இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ரொம்ப டார்க்கராக பண்ண போகிறது இல்லை, ஓரளவுக்கு நேச்சுரல் ஐப்ரோ தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் ரொம்ப டார்க்காக பண்ணாலும் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸ்பெஷலி இந்த மேக்கப் லுக்குக்கு வந்து கொஞ்சம் நம்ம ப்ரோ வந்து நேச்சுரலாக வச்சோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரோ வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பூலியால் அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் ஐ மேக்கப் லுக் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்துருக்கிறேன். அதில் காமிக்கிற இந்த ஒரு மாதிரி பர்பிள் ஷேட். ஸோ இதை வந்து நான் என்னோட ஃபுல் ஐ லீட் க்ரீஸ் அண்ட் அதுக்கப்புறம் என்னோட அண்டர் வாட்டர்லைன் ஏரியா, ஸோ இந்த ஏரியா எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து செட்டில்டாக ரொம்ப அதிகமாகலாம் அப்ளை பண்ணாமல் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சேம் பேலட்டில் இருக்கிற ஒரு ஷிம்ரி ஷேட்
ஸோ இதை வந்து நான் என்னோட ஐ லீடில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஐ லுக் வந்து எதுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் கலர்ஃபுல் சாரீஸ்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இப்போ நான் அன்றைக்கி உடுக்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் கலர் சாரீ, அதனால தான் இந்த மாதிரி ஐ லுக் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் காஜல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம்ஸ்டர் காஜல் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நியூ ப்ராடக்ட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் ரொம்பவே பிளாக்காகவும் இருக்குது. ஸோ இதே நான் என்ன பண்ணிட்டேன், லைனராகவே யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய காஜல்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும், ஸ்மெட்ச் ஃப்ரீயாக இருக்கணும், இப்படி நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக அந்த வகையில் இந்த காஜலும் கூட சேம் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளாக்காக இருந்துச்சு, லைனர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒன்லி இன்றைக்கி வந்து என்னோடய விங் மட்டும் நான் வந்து எதாவது கிளாசிக் விங் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் லேஷஸை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நான் எதுவுமே அப்ளை பண்ணலை, இல்லைன்னா ரொம்ப வந்து ட்ராமாட்டிக் லுக்காக போயிடும். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் பர்பிள் மஸ்காரா எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக பர்பிள்லேயே 2 இருக்குது. ஒன்று வந்து வாலி மஸ்காரா அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேஷஸ் மஸ்காரான்னு இருக்குது. நான் எடுத்தது லேஷஸ் மஸ்காரா, ஏன்னா நான் ஆஃப் கேமராவில் வந்து லேஷஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த லேஷஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அதையும் என்னோடய ஒரிஜினல் லேஷஸையும் 2ஐயும் மஸ்காரா பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து இசபெல்லா பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து கிட்டத்தட்ட வைன் அந்த மாதிரி ஏதோ ஷேடு இருந்தது, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்பவே வைப்ரண்ட் அண்ட் ரொம்ப பிரைட் கலர்னு சொல்லலாம். அண்ட் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து பிஃபோர் வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல லிப் பாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராக் விழாது. இல்லை உங்களோட ஆல்ரெடி உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப சாப்டு லிப்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து மேக்கப்பை செட் பண்ணுறதுக்காக மேக்கப் ரெவல்யூஷன் ஆயில் கண்ட்ரோல் ஃபிக்ஸர் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு இதிலே காமிக்க போகிறேன். அண்ட் நான் இயரிங் போட்டுவிட்டேன். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான். ஸோ இதில் பார்க்குறீங்க மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் உள்ள சாரீ, கொஞ்சம் லைட் மீடியம் கலர் சாரியில் வந்து இந்த ஐ லுக் சூப்பராக போகும். ஈவன் பட்டு சாரிக்குமே போகும். ரொம்ப அடிக்கிற ரெட் கலர் இந்த மாதிரி சாரிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், மற்றபடி மைல்டான கலருக்கு ரொம்ப அழகாக போகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னோட சைட் பார்ட்டிஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் வேணால் எடுத்துக்கலாம், சென்டர் பார்ட்டிஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்கள் ஃபேஸுக்கு எது சூட் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம். பட் இந்த ஐ லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக காட்டும், அதனால இது வந்து ஸ்லீக் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீட் லுக் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை நல்லா கோம் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஹோல் ஸ்ப்ரேயால் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் லோ மீடியமாக, அதாவது நான் லோ பன் தான் போட போகிறேன், அதனால லோ போனிடெயில் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பர்ஃப்னஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட்டாக முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட்டாக பண்ணுங்கள். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அயனிங் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயில் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ட்ரை பண்ணி அதை ஓரளவுக்கு ஃப்ளிக்ஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோனட்டு, சின்ன ஸ்மால் டோனட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக கிடைக்குது ஸ்டஃப்ஸ். ஸோ இந்த ஸ்மால் டோனட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நீட் லுக் வந்துடும். அண்ட் எக்ஸஸாக இருக்கிற முடி எல்லாமே நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த பன்னுக்கு பின்னாடி, அதாவது பன்னுக்கு பேக் சைடில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஹைட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூபினால் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா ரொம்ப கம்ப்ளீட் நீட் லுக்காக இருக்கணும். அண்ட் என்னோடய சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேபி ஹேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வேக்ஸ் கொண்டு என்ன பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பட் என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது அதை ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி அதை வந்து மேலே கொண்டு போயிடலாம். ஆனால் எனக்கு நானே பண்ண கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் அந்த ஸ்டெப் வந்து பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஸ்ப்ரேயாலேயே என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து பேக் சைடில் பாருங்கள் பண்ணி முடித்தது. அண்ட் ஓரளவுக்கு நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிட்டு நான் ஹோல் ஸ்ப்ரே எது யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லாரியலுக்குள்ள ஹோல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிட்டு அண்ட் இப்போ பார்க்குறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃப்ளாட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் லுக். அண்ட் நான் வந்து நெக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாக்கர் இருந்தால் நீங்கள் போடலாம். அண்ட் என்னோட இயரிங் பார்த்தீங்கன்னா குந்தன் செட். ஸோ குந்தனில் என்கிட்ட சாக்கர் வந்து இல்லை, கோல்டனில் தான் இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக
என்னோட அந்த கோல்டன் சாக்கர் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் கோல்டு அண்ட் மேலே குந்தன் போட்டிங்கன்னா மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ ஒரே செட்டாக போடுங்க, அப்போ தான் அந்த லுக் வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பொட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டு வைக்கணும்னு விரும்புகிறவங்க பொட்டு வச்சு பாருங்கள், பொட்டு வேண்டாம்னா பொட்டு எடுத்து பாருங்கள், அது உங்களோட விஷ். நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க ரோஸ் நீங்கள் பொட்டு வச்சுருக்கலாம் சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு வேரியேஷன்லேயும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த தீபாவளிக்கு வந்து எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க அண்ட் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all, bye.